அடுத்ததான் நான் இங்கே பிரிஸ்பன்ல, அதாவது குயின்ஸ்லாண்ட்ல இருக்கிற டாக்டர் திருமதி வாசுகி சித்திரசேனன் அவர்களை அழைக்கிறேன். இவர் இந்த குருதிமலை என்ற நாவல் மிகவும் பிரபலியமான நாவலாக பேசப்பட்டது. டாக்டர் ஞானசேகரன் அவர்களுடைய அந்த நாவல், அதை பற்றி பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். அண்மையில் மறைந்த எழுத்தாளர் மனிதர் திரு ஞானசேகரன் அவர்களிடம் ஓரளவுதான் பரிச்சயம் உண்டு. ஆனால் என் பெற்றோர்கள் அவரை நன்கு அறிந்திருந்தார்கள். எங்கள் திருமணத்திற்கு அவரும் துணைவியாரும் வந்து வாழ்த்தி சென்றிருக்கின்றார்கள். எல்லாவற்றையும் விட எனது அச்சில் வந்த முதல் எழுத்து அவரது ஞானம் பத்திரிகையில்தான் வந்தது. அது வேறொன்றும் இல்லை, ஒரு எழுத்தாளர் கடிதம். அப்படித்தான் நான் அவரை ஓரளவு அறிந்திருந்தேன். இப்பொழுது போன வாரம் நடைபெற்ற கூட்டத்தில் அன்னாருக்கு, அமரருக்கு ஒரு அஞ்சலி கூட்டம் நடத்துவதாகவும், அதிலே அவர் எழுதிய படைப்புகளில் ஏதாவது ஒன்றை யாராவது செய்தால் அது நல்லதொரு அஞ்சலியாக அமையும் என்று எழுத்தாளர்கள் முடிவெடுத்தார்கள். அதன்படி அவரது குருதிமலை என்ற நாவலை நான் வாசித்ததில்லை இதுவரைக்கும். சொல்லவும் அவமானமாக இருக்கின்றது, ஆனால் அதுதான் நிஜம். என்று புத்தகம் இருந்தால் வாசிக்கின்றேன் என்று சொன்னவுடனேயே நண்பர் நடேசன் அவர்கள் டிஜிட்டல் முறையில் அனுப்பியிருந்தார். சந்திரிகாவை போல் 600 பக்கங்கள் இல்லை, 270 பக்கங்களும் ஏதோதான் வாசித்தேன். வாசிக்கும் முதல் ஞானசேகரன் என்ற மனிதரை பற்றி என் மனதில் இருந்த பிம்பத்திற்கும், வாசித்து முடித்த பின்பு அவரை பற்றிய எண்ண உயர்விற்கும் அந்த நாவல் வித்திட்டது என்றால் அது மிகையாகாது. இப்போது நாவல் எழுதிய பின்னணியை பார்ப்போம். அவர் யாழ்மண்ணை சேர்ந்தவர். மலையக, தன் பிரதேசம் அல்லாத வேற்று பிரதேச மக்களின் வாழ்வியலோடு கலந்து வாழ்ந்து களமாடி இருக்கிறார். அவர்களது அவல வாழ்க்கை நிலையை ஒரு வரலாற்று ஆவணமாக இந்த குருதிமலையில் அவர் பதிவு பண்ணி சென்றிருக்கின்றார் என்றால் அது மிகையாகாது. பின்னணி மலையகம், மலையக தொழிலாளரின் வாழ்க்கை நிறை. அதிலே அந்த பொருண்மையாக 2 பெரும் கருத்துக்களை அவர் எடுத்து களமாடி இருக்கிறார். ஒன்று, தோட்டங்கள் அரசாங்கமயப்படுத்தப்பட்டமை. மற்றது, குடியுரிமை பறிக்கப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களின் அனுமதி கிஞ்சித்தேனும் இல்லாமல் சிறைமா சாஸ்திரி ஒப்பந்தப்படி பாதி தொகை மலையக மக்கள் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டது. இது 2ம் தான் உயிர் நாடியாக நாவலிலே ஓடுகின்றது. ஆனால் அதை சுவாரஸ்யமாக காதல், வீரம், தோழமை என்று பலவிதமான உணர்வுகளோடு அவர் பின்னி பிணைந்து கொண்டு போயிருக்கின்றார். அதிலே முக்கியமாக அரசாங்கமயப்படுத்தப்பட்ட பின் எவ்வளவு நம்பிக்கையோடு இளம் தலைமுறை இருந்தது, விரக்தி தொனிக்க பேசும் முதிய தலைமுறை என்று 2 தலைமுறைகளையும் அங்கே மோத விட்டிருக்கின்றார். இளம் தலைமுறை வீரையா என்ற வீரனின் தலைமையில் எவ்வாறு அழகாக கிளர்ச்சி செய்ய தூண்டப்படுகின்றார்கள், அவர்கள் எப்படி எழுகின்றார்கள், எப்படி தமது உரிமைக்காக போராடுகின்றார்கள் என்பதை அழகான பேச்சு தமிழில் அவர் பதிவு பண்ணியிருக்கின்றார். சில நேரங்களில் உண்மையில் அவரை பற்றி யோசிக்கும் பொழுது எனக்கு ஒரு சிறு பொறாமையாக இருந்தது. ஏனென்றால் எனது மருத்துவ காலத்தில் நான் மிஞ்சி போனால் ஒரு 4-5 முறைதான் மருத்துவ முகாம்களுக்காக தோட்டத்திலே சென்று வேலை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அவர் 30 வருடங்களாக அயராது அந்த மக்களுக்கு சேவை செய்திருக்கின்றார் என்று நினைக்கும் பொழுதே எனக்கு உண்மையில் குரல் தழுதழுக்கின்றது. அவருக்கு என் ஆத்மார்த்த அஞ்சலிகள். மற்றபடி மீண்டும் மீண்டும் நூலுக்கு வரும்பொழுது பலவிதமான நுண் உணர்வுகளை அங்கே பேசிச் செல்கின்றார். எவ்வளவு தோட்ட தலைவர்களினால் அநீதிகள் இழைக்கப்படுகின்றன, பெரும்பான்மை மக்களால், அதுவும் 2 களத்தில் அவர் செல்கின்றார். முதலாவது தோட்ட மக்கள் என்று சொல்லப்படும் இந்திய வம்சாவளி மலையக மக்கள், மற்றது நாட்டு மக்கள் என சொல்லப்படும் கிராமத்தை சேர்ந்த சிங்களவர்கள். இருவருக்கும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கின்றன. அவற்றை அவ்வாறே அவர் ஆவணப்படுத்துகின்றார். ஒருவருக்கு மட்டும் பிரச்சனை, மற்ற சமூகத்திற்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லவில்லை.
சிங்கள மக்கள் தங்கள் விவசாய நிலமின்றி, விவசாய நிலம் குறைந்து, எவ்வளவு தண்ணியின்றி வறட்சியால் பாதிக்கப்படுகின்றார்கள் என்பதையும் பதிவு பண்ணி, அதைவிட கேவலமான நிலையில் மறக்கப்பட்ட, சபிக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக மலையக சமுதாயம் இருக்கின்றது என்பதை தெள்ளத் தெளிவாக ஆவணப்படுத்தி இருக்கின்றார். சில சில வசனங்கள் உண்மையில் கட்டம் சட்டமிட்டு சுவரில் மாட்டி வைக்கப்பட வேண்டும். ஒன்று, அவர் தோட்ட தமிழ் பள்ளிகளில் சிங்கள ஆசிரியர்கள், தமிழ் ஒரு வார்த்தையும் தெரியாத சிங்கள ஆசிரியர்களை கொண்டு வந்து சம்பளத்திற்காக வேலை செய்ய வைத்துவிட்டு, மாணவர்களின் படிப்பை பற்றி ஒரு கிஞ்சித்தும் கவலைப்படாத ஒரு அரசாங்கத்தை பற்றி அங்கே பதிவு செய்கின்றார். மற்றது, எப்படியோ தட்டு தடுமாறி படித்து வந்த இளைஞர்களுக்கு, தமிழ் இளைஞர்களுக்கு அங்கு வாய்ப்பில்லாமல், தங்களுக்கு தெரிந்த அரசியல் துணை கொண்டு, அரசியல்வாதிகளை கைக்குள் போட்டுக்கொண்டு, பேரின மக்கள் எப்படி அங்கே உட்புகுந்து இருக்கும் கொஞ்ச நஞ்ச வேலைகளையும் களவாடுகின்றார்கள் என்பதையும், மற்றது கூட்டுறவு கடைகளில் மக்களுக்கு, தோட்ட மக்களுக்கு நியாய விலையில் கிடைக்க வேண்டிய பொருட்களை பண்டா முதலாளி எனும் சிங்களவர் எவ்வளவு நயமஞ்சமாக களவெடுத்து தனது பிரைவேட் தனியார் கடையில் விற்கின்றார் என்று பலவிதமான அவலங்கள் அங்கே ஆவணப்படுத்தப்படுகின்றன. இவ்வாறு கதை செல்லும் பொழுது கதாநாயகனாக நாங்கள் வீரையாவை கொள்ளலாம். அவர்களது பெயர்கள் கூட அவரது தாட் ப்ரோசஸ் என்று சொல்லுவோம் அல்லவா, அவரது எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கின்றன. வீரம் நிறைந்த ஒரு பாத்திரத்திற்கு வீரையா என்றும், அழகிய தோட்டத்திலேயே அழகானவள் தான் அவரது தங்கை. அவளுக்கு செந்தாமரை, செந்தாமரை எனும் பெயரை கேட்டும் பொழுதே அன்றலர்ந்த தாமரை என்ற எண்ணம் மனதில் வருகின்றது. அவ்வாறு அழகழகான பெயர்களை கூட அந்த அளவு சிந்தித்து அவர் நுண்ணியமாக எழுதியிருக்கின்றார். மூன்றாவது, பேச்சு வழக்கு. நான் மலையகத்தை சேர்ந்தவள். எனது கண்டி பேச்சு வழக்கிற்கும் தோட்டப்புறங்களில் இருக்கும் பேச்சு வழக்கிற்குமே ஒரு சிறு வேறுபாடு உண்டு. ஆனால் இவர் வேறு பிரதேசத்தை சேர்ந்தவர். அப்படியே அந்த தோட்ட மக்களின் வார்த்தை பிரயோகத்தை அழகான எளிய நடையில் எழுதியிருக்கின்றார். மனதை கவர்ந்த சில சொற்றொடர்கள், பெரட்டு மணி, லயத்து காம்பரா, அந்த மாதிரி நிறைய இருக்காது. தோட்டத்தில் நீங்கள் 2, 3 நாட்கள் என்றாலும் வாசம் செய்திருந்தார்கள் என்றால் தான் உங்களுக்கு அந்த பேச்சின் வாசம் பிடிபட்டிருக்கும். அதை நான் மிகவும் மிகவும் ரசித்து வாசித்தேன். மற்றது, மீண்டும் ஒரு சிங்கள சகோதரர்களையும் அவர் பாத்திரங்களாக உருவாக்குகின்றார். முக்கியமாக பியசேன, சுமனபால, முதியான்சே என்ற 3 பேரும் நியாயத்துக்காக, அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்வதற்காக தம் மக்களிடையே விழிப்புணர்வை எழுப்ப பார்க்கின்றார்கள். அது நமக்கு நம்பிக்கை கொடுக்கின்றது. எல்லோருமே நயவஞ்சவர்கள் இல்லை, எல்லோருமே நல்லவர்கள் இல்லை. நம்மிலும் நல்லவர்களும் இருக்கின்றார்கள், நயவஞ்சகர்களும் இருக்கின்றார்கள். அதேபோல் ஏனைய இனத்திலும் அவ்வாறே வெவ்வேறு மக்கள் இருக்கின்றார்கள் என்பதை அழகாக பின்னி சென்று, அவர்கள் தமிழர்களுக்காக எப்படி குரல் கொடுக்கின்றார்கள் என்பதை காட்டி, இவர்கள் அனாதைகள் இல்லை என்ற ஒரு நுண்ணிய எண்ணத்தையும் அங்கே பதிவு பண்ணுகின்றார். இவ்வாறு கதை, செந்தாமரைக்கு காதல் ஏற்படுகின்றது சிங்கள இளைஞனோடு, பியசேன. அவன் விட்டு போய்விடுவானா இல்லையா என்ற ஒரு சஸ்பென்ஸோடையே கொண்டு போய், கடைசியில் அவன் எது நடந்தாலும் காதலியை கைவிட மாட்டேன் என்ற மன உறுதியோடு ஒரு காதலையும் அங்கே வாழ வைக்கின்றார். ஒரு கட்டத்தில் சொல்கின்றார், ஞாபகத்தின்படி முதியான்சே என்னும் வயது முதிர்ந்தவர் சொல்கின்றார், இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் ஒன்றே ஒன்று. உண்மைதான். தோட்ட மக்கள் 200 வருடங்களாக அல்லது அரசாங்கம் என்ன சொல்வது, சுதந்திரம் கிடைத்த பின்பு பட்ட அவ்வளவு கஷ்டத்திற்கும் காரணம், ஒற்றை காரணம், வாக்கு. அந்த 8 லட்சம் மக்களின் வாக்கை பார்த்து பயந்துதான் ஸ்ரீமா சாஸ்திரம் ஒப்பந்தமே வந்தது. அதிலே சம்பந்தப்பட்ட தோட்ட தொழிலாளர்களிடம் ஒரு வார்த்தை கேட்காமல் அப்படியே மூட்டை முடிச்சோடு 5 லட்சம் பேரை கிட்டத்தட்ட இந்தியாவிற்கு அனுப்பினார்கள். குடும்பங்கள் பிரிக்கப்பட்டன. பிறந்த மண்ணை மறந்து வேறு இடத்துக்கு மீண்டும் அனாதைகளாக அனுப்பப்பட்டார்கள். இவ்வளவையும் அவர் அங்கே அழகாக பதிவு செய்கின்றார். இவ்வாறு அடிப்படை உரிமைகளுக்காக அவர்கள் போராடும் பொழுது, வீரையாவின் தலைமையில் அங்கே ஒரு கட்டத்தில் இனக்கலவரம் இடம்பெற ஒரு காரணம் மாதிரி அமைகின்றது. அங்கே வீரையா என்னும் தலைவன் இப்பொழுது
சண்டைக்கு போக வேண்டாம், அது நமக்கே ஆபத்தை ஏற்படுத்தும் என்று முன்விளைவுகளை யோசித்து தீர்க்கதரிசியாக தனது கூட்டத்தை கட்டுப்படுத்துகின்றான். ஆனால் இதில் வேதனை மிக்க விஷயம் என்றால், அவ்வாறு கட்டுப்படுத்தி ஒரு நல்ல தலைவனாக திகழ்ந்த வீரையா ஒரு கட்டத்தில் பியசேனாவின் உயிரை காப்பதற்காகவும் தன் மக்களுக்காகவும் குண்டடிபட்டு தன் உயிரை அந்த தேயிலை மலையிலேயே விடுகின்றான். அவனது குருதியில் அந்த மலை நனைகின்றது அங்கே. ஆனால் எழுத்தாளரின் நம்பிக்கைப்படி மலை துளிர்விட ஆரம்பிக்கின்றது. உண்மையில் இதை வாசித்து முடித்தவுடன் ஒரு கனத்த மௌனம் மனதில் ஏற்பட்டது. ஒன்று, இது ஒரு அருமையான வரலாற்று ஆவணம். அந்த பிரதேசத்தை சாராத இன்னொரு மனிதம் நிரம்பிய மனிதரால் எழுதப்பட்ட ஒரு ஆவணம். அவர் மறைந்து விட்டார் என்பது இன்னும் கவலையை கூட்டியது. 2 நிமிடங்களின் பின் நானே தெளிந்தேன். எல்லோருமே மறைவது திண்ணம். ஆனால் நாம் எத்தகைய தடத்தை உலகில் விட்டு போகின்றோம் என்பதுதான் முக்கியம். அதுதான் அறம், அதுதான் வாழ்க்கையின் அர்த்தம். அவ்வாறு என் 2 கைகளையும் என்னை அறியாமலே கூப்பி தொழுதேன். எல்லாருமே ஆத்மாக்கள் தான். ஆனால் மனிதம் நிறைந்த செயல்களை செய்து மற்றவர்களையும் வாழ்வில் நல்வழிப்படுத்துபவர்கள் மகாத்மாக்கள். இவரையும் நான் அவ்வாறு உயர்ந்த ஒரு மகா ஆத்மாவாகவே பார்க்கின்றேன். இன்னும் பரிச்சயம் அவரோடு இருந்திருக்கலாம் என்ற ஒரு அநியாயம் என்ற ஒரு எண்ணமும் ஏற்படுகின்றது. ஆனால் எனக்கு நம்பிக்கையூட்டும் முகமாக அண்மையில் இன்னொரு செய்தி கேள்விப்பட்டேன். அவர் விட்டு சென்ற தடம் அவரது மகன் இன்னொரு மகனான ஞானத்தை தொடர்ந்து நடத்துகின்றார் என்ற நல்ல செய்தியும் கேள்விப்பட்டேன். அது நெஞ்சில் பாலை வார்த்தது. அதேபோல் இப்போது மலையகத்திலிருந்து நிறைய கல்விமான்கள் உருவாகின்றார்கள். அதை அவர் பார்த்திருப்பார், உள்ளம் மகிழ்ந்திருப்பார் என்ற உள்ளன்போடு இந்த வாய்ப்பிற்கு நன்றி செய்வதோடு அவருக்கு எனது மனமார்ந்த இலக்கிய அஞ்சலிகளையும் செலுத்துகின்றேன். நன்றி, வணக்கம்.